அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. லீவா இன்னைக்கு? ஆமாடி, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன்ல, காலையில கால் பண்ணேன், அப்போ நீங்க அட்டெண்ட் பண்ணல. ஆமா கனி, நீ கால் பண்ணும்போது நான் கிரவுண்ட்ல இருந்தேன், போன் சைலண்ட்ல இருந்தா. வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன்ல, இன்னும் நெட் ஆன் பண்ணவே இல்ல. ஐயோ, ஏன் கனி, உடம்பு சரியில்லையா? சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சஜு அண்ணாக்கு பொண்ணு பாத்துருந்தாங்க. ஓஹோ அப்படியா? அதான் உங்க பெரியப்பா பெரியமாட்ட சொல்லிட்டு இருந்தாங்களோ இவன் சம்மதிக்கானோ என்னமோ அப்படின்னு. ஆமா, அது பிறகு ஓகே சொல்லிட்டான். நான் கூட சொன்னேன்ல கல்யாணம் பண்ண ஜாலியா இருக்கு அப்படின்னு. ஆமா பத்தியா, நீ ஜாலியா இருக்கன்னு சொன்னதுனால சம்மதம் சொல்லிருப்பாரு. ரொம்ப வாட்டாதுங்கண்ணா. சரி, அப்புறம் என்ன, எங்க அண்ணிய பாத்துட்டு வந்தோம். சஞ்சனா கல்யாணத்துக்கு பிரியாக்காக்கு நான் தான் போச்சேன். ஆமா, நீ தத்து எடுத்துட்டாருல அவரு. அழகா இருந்தாங்க தெரியுமா, டால் மாதிரி இருந்தாங்க. இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம், சூப்பரா இருந்தாங்க. ஆனா பேசுறதுக்கு தான் முடியல. எப்படியும் கொஞ்ச நாள்ல கடலை போட ஆரம்பிப்பாவெல்லாம், அப்ப நீயே வாங்கி பேசிக்கா. மறந்துட்டேன் சொல்றதுக்கு, பொண்ணு எங்க தெரியுமா வேலை பார்க்காங்க? பொண்ணு பாத்துருக்காங்கன்னு இப்பதான் தெரியும், இதுல பொண்ணு எங்க வேலை பார்க்காங்கன்னு எனக்கு எங்க தெரியும். ஆமால, அவங்க ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல் இருக்குல்ல, ஆஹா, இருக்கா அப்படி ஒண்ணு? அங்கதான் டீச்சரா இருக்காங்களாம். ஓ அப்படியா? ஆமா, இந்த ஸ்கூலுக்கு கூட பல பேருக்கு கனெக்ஷன் இருக்கு பத்தியா. கனெக்ஷன் இருக்கு பாத்தியானா? நேத்துக்கு என் தங்கச்சி வந்து உளுந்து உளுந்து படிச்சிட்டு இருக்கா. என் வாழ்க்கையில ஒரு நாள் அவ ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் புக்க திறந்து நான் பார்த்ததே இல்ல. வருவா, வந்ததும் வராததும் பேக தூக்கி ஒரு எரிவா. யூனிஃபார்ம் அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் கிடக்கும். அதுபறம் பேக்ல சாப்பிட்டு வச்சிருப்பால டிஃபன் பாக்ஸ், அதையும் எங்க அம்மா தான் எடுத்து வாஷ் பண்ணும். அதுக்கு கூட பேக திறக்க மாட்டா. ஓஹோ, என் குழந்தையருக்கு பல நல்ல பழக்கம் எல்லாம் இருக்கு போல. ஆமாமா, பயங்கர நல்ல பழக்கம். ஆனா நேத்தைக்கு புக் எடுத்து படிச்சிருக்கா, டிஃபன் பாக்ஸ் எடுத்து எங்க அம்மாட்ட கொடுத்துருக்கா, துணியெல்லாம் அலசு பொடி இடத்துல அவளே தூக்கி போட்டிருக்கா. ஒரே நாளையில பிள்ளைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்துட்டாரு போல உங்க அண்ணா. சரி கனி, கால் பண்ணியிருந்தியா? நான் வேற அட்டன் பண்ணல, உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு நினைச்சிட்டேன். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் செகண்ட் இயர் வந்துட்டோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா வந்துட்டோம், இனிமேதான் நான் பிஸியா இருப்பேன். ஆமால, ஆமாதாண்டை. யூஜி படிக்கும்போது ப்ராஜெக்ட் டைம்ல நாங்க காட்டாத அநியாயமே இல்ல. இப்ப பாத்தியா, தனித்தனியா பண்ண வேண்டியதா இருக்கு. என்ஜாய். சரிம்மா, அப்ப நான் கட் பண்றேன். லீவை நல்லா என்ஜாய் பண்ணு. இப்பே பாதி நாள் போயாச்சு. சரி கனி, அப்ப வச்சிடுறேன், ஈவினிங் கூப்பிட்டேன்னா. ஓகே. காதல்லாம் எப்படி இருக்கானே நமக்கு தெரியாது. இன்னைக்கு காலேஜுக்கு போகாதது ஆதிக்கிட்ட சொல்லலன்னு மனசு எவ்வளவு தவிய தவிச்சுது. அப்பா, இப்பதான் லவ் பண்றவங்களோட ஃபீலிங் எல்லாம் புரியுது. அப்பெல்லாம் அவங்களையெல்லாம் பார்த்து உளுந்து உளுந்து சிரிப்போம். சஞ்சனா பிரியாக்கா காண்டி மணிக்கணக்கா காலேஜ் வாசல்ல நிப்பாரு. அப்பயே அவளை பார்த்து சிரிக்க தான் செய்வோம். எல்லாம் நமக்கு நடக்கும்போது தான் திருந்துவோம் போல. நான் சொல்லுவேன்ல, அவளுக்கு ஆயுஸ் கெட்டி அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இப்படி பிளான் போட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் எஸ் ஆயிட்டா பத்தியா? ஆமா, இன்னைக்கு போக வேண்டியவ நாளைக்கு போறா, ஒரு நாள் கூட்டிட்டு. இவளுக்கு எதிராக என்ன பிளான் போட்டாலும் அது எனக்கு எதிராக தான் திரும்பி நிற்கும். ஆனா இந்த தடவை நான் அவளை விடதாவே இல்ல. கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளான் போட்டதுக்கு போறவன் சிக்காம தப்பிச்சுட்டாலாம். விடு, நாளைக்கு பாத்துக்கலாம். காலேஜ் லைப்ரரியில நின்று அவ கையை பிடிச்சி வளையல் போட்டு விடாரு. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? அதான் அங்க வச்சு அவளுக்கு சமாதி கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மதனி, கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து நான் சொன்னதை எடுத்துட்டியா? நீ கொடுத்த காசுல அவரையும் வாங்கியாச்சு. இந்த லைப்ரரியில உள்ள ஆளை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். என்ன இவரை வாங்கினதை விட அவரை வாங்குறது கொஞ்சம் கூடுதல் ஆகும், அவ்வளவுதானே. இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா நாளைக்கு மிஸ் ஆகவே மாட்டா. அப்புறம் நல்லா கேட்டுக்க, ஆதி காலேஜ் வாசல்ல விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது. எப்படியும் நாளைக்கும் சீக்கிரமா கிளம்பிடுவான். அவன் காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியே போனதான் அவளை எப்படி லைப்ரரிக்கு அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கா, ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கு, நீ அந்த பக்கம் போறதே தெரியக்கூடாது. பேக் சைடு கேமரா கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம்ல இருக்குன்னு அந்த அட்மின் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வழி இருக்கலாம், நான் அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரியில உள்ள சார் வெளியே போனதுக்கு அப்புறம் உள்ள கனி போறது மட்டும்தான் இருக்கணும். அதெல்லாம் நான் பக்காவா பாத்துக்கலாம். நாளைக்கு சிறப்பா அவளுக்கு பண்ண போறோம். இந்த டைம்ல நம்ம ஒன்னா நின்று பேசி நிக்கிறத பார்த்தாலே யாருக்காவது சந்தேகம் வந்துடும். சரி சரி, நான் வரேன். எப்போ நான் உனக்கு குழி வெட்டினாலாம் நான் தான் அந்த குழிக்குள்ளாடி போற மாதிரி இருக்கு. ஆனா நீ ஆதி மனசுல இன்னமும் போயிட்டே இருக்க. ஆனா நான் அந்த ஆதியே நினைச்சா கூட நாளைக்கு உன்னைய காப்பாற்ற முடியாது. நினைக்கிறது என்ன, நீ காலையில புணமா கிடக்கத பார்த்துதான் அவனுக்கே தெரியும். என்ன பத்தி தெரியாம மனசு குழுக்குள்ளுன்னு இருக்கு உனக்கு. இப்ப உன்னைய மட்டும் நான் சும்மா விட்டேன்னு வச்சுக்கா, ஒன்னால எனக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். நாளைக்கு வெட்ட போற குழி அவளுக்கு மட்டும் இல்ல, மவள உனக்கும் தாண்டி. கிழவி என்ன குஜால்சா இருக்க பத்தியா? ஏட்டி வர போறாட்டி, என் பியாரனுக்கு பொண்டாட்டி. இனிமேதான் இந்த செல்லம்மாளுக்கு ஆட்டமே தொடங்க போகுது. உன் கொம்மக்காரி மருமவளா இருந்துகிட்டு எனக்கு மாமியா கொடுமைனா என்னன்னு காமிச்சால. இனிமே தாண்டி இருக்கு, என் பியாரனுக்கு பொண்டாட்டிய நானும் சேர்ந்து உன் கும்மி ஒரு வழி பண்ணாட்ட பாரு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. பாட்டிமா, அத்தை உங்க ஃப்ரெண்ட்ல தான் நிக்காங்க.
வயசான காலத்துல கண்ணும் செம்மையா தெரியல, கண்ணாடி போட்ட பிறகு கூட ஒரு மண்ணங்கட்டியும் ஒழுங்கா தெரியல. வர வர என்ன மருமலை என் முன்ன வந்து நிக்க. ஒரு வீட்லயும் வயசானவியல என்னமா கொடுமைப்படுத்தியாவ. இந்த வீட்ல மட்டும்தான் வயசானவியல குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். மாமியார் கொடுமையை காட்டிக்கிட்டு இருக்கேன் நான். தேவையா பாட்டிமா இது உங்களுக்கு? அம்மாக்கா எனக்கு கண்ணு சிலம்பல தெரியலையா, அதான் உங்க அம்மைக்கு காது சிலம்பல கேக்குதானே சும்மா செக் பண்ணனேன். அப்பயே சொன்னேன் இந்த கிழவிக்கு எலி மருந்த வச்சு கொடுங்கான்னு. நீ வாயை குரட்டி கொஞ்சம். ஏமா இனிமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதி பத்தியலாம். இதுக்கு முந்தி நாங்க இங்க இருந்து ரோஹித் வீட்டுக்கு போவோம்ல, அப்ப கூட கூடயே தந்து விடுவியா? இனிமே நானும் ரோஹித்த மட்டும் ஒரு வீட்ல. ஆமா பிரியா எங்க? அத நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும் மகனே. ஆமா சஜு, நீங்க 2 பேரும் தானே கடைசியா வந்தீங்க வீட்டுக்கு. திடீர்னு என்னமோ கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனா. என்னன்னே தெரியல, பிரியா இப்ப சரியே இல்ல. அது ஒண்ணும் இல்ல, புது மரமா வர போறாவல்ல, அந்த குஷியில இருக்கா போல. அந்த குஷியில அவ என்னத்துக்கிட்டு இருக்கணும் ஏதோ ஒண்ணு. எப்படி நாளை என் பேரனுக்கு கல்யாணம் ஆவனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை கோயில்ல நேச்ச போட்டிருக்கேன் தெரியுமா? கிழவி சும்மா நேச்ச போட்டதுக்கு பதிலா உன் முடிய கடவுளுக்கு காணிக்கதாரன்னு நேர்ந்திருக்கப்படாதா? அப்பயே பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கான். பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுறேன்னு தெரிஞ்சு பேசிட்டி. அதான்ல வயசுல மூத்தவனா போயிட்டேன். இவ உள்ளாடி என்ன பண்றா? ஆனா சஜு, நான் உண்மையிலே அடிச்சு சொல்லம்ல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆவான்னு நான் குடிச்ச தண்ணியில நினைச்சு பார்த்ததில்ல. குடிச்ச தண்ணிலையா? அது அப்படிதான். இப்ப எல்லாம் சாரக ஸ்பீச், குடிகாரன் ஸ்பீச் மாதிரி ஆயிட்டு. என்ன கோடே காமிக்கல. அப்போ இந்த கிட் பொய்யா? இல்லனா நம்ம தான் ஆசையை வளர்த்துக்கிட்டோமா? எல்லாம் கரெக்டா தானே பண்ணணும். ஹார்ட் பீட் வேற எப்படி துடிக்குது, என்னால நம்பவே முடியல. அப்பனா இது உண்மையா? இதுல 2 ரெட் லைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் தானே அர்த்தம். அப்பனா செங்காந்தலே உனையள்ளவா செல்லத்தின்றலே உனையேந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா என்னை ஏங்க வைக்காமலே எனக்கு கிடைச்சிருக்கு. மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் இப்படியே பார்த்து என்னாச்சு? குட்டிமா பிரியா என்னாச்சு இவளுக்கு? அதானே ஹால்னு கூட பார்க்காம இப்படி அழுதுட்டு நிக்கவ. பிரியா என்ன பண்ணிட்டு நிக்க? சஞ்சய் சாரா வேற நம்மளதான் பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு நிக்கா. பாரு ஆண்டி பாட்டிமா எல்லாம் பயந்துட்டு நிக்காவ. என்ன நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மறைச்சேன்? இத எப்ப போய் வாங்கினா? என்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிங்கல்ல, அதான் நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பிரியா, நாங்கெல்லாம் நிக்கிறது மறந்துட்டோம். இது என்ன சந்தோஷத்துல அழுகையா? உங்களுக்கு முன்னமே இது தெரியும்ல. பிரியா என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்கிட்ட நீங்க மறைச்சத நானே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி அதான் கண்டுபிடிச்சிட்டே அழாத. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ அழுற, அவர் சிரிக்காரு. லே சஜு, நீ தானே அவளை கூட்டு வந்த? ஏதாவது கலர் தோட்டம் வழியா கூட்டு வந்துட்டியல? ஏன்? ஏன்னா உனக்கு கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு, இவளுக்கு வேற என்னமோ பிடிச்சிருக்கு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு சீக்கிரமா கிடைச்சதில்ல. சின்ன வயசுல அம்மா அப்பா, அது பிறகு மாமா. ஆனா இப்ப நம்மள ஏங்க வைக்காமலே நமக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? மக்கா என்னன்னு சொல்லு மக்கா, ஒரே பயமா இருக்கு. சரி பிரியா இரு, எல்லாரும் பயப்படுறாவெல்லாம். பிரியா நீ அழும்போது கஷ்டமா இருக்கு, என்னன்னு சொல்லிட்டாளு. மக்கா நீ அழியத பார்க்க தம்பெல்லாம் இந்த கிழவிக்கு இல்ல. பாட்டி பதறாதுங்க, அவ சந்தோஷத்துல அழியா. சந்தோஷமா? என்ன பிரியாமா? அத்தம்மா மக்கா என் பியாத்தி அழுதுகிட்டு இருக்கா, நீ சந்தோஷங்க. பிரியா என்னாச்சு? சாரா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷனா? ஆமா, இன்னும் 10 மாசத்துல நீங்க அத்தாக போறீங்க. இவ கூட சேர்ந்து இந்த ஆளுக்கு மண்டை குழம்புச்சா, இல்ல இவர் கூட சேர்ந்து அவளுக்கு மண்டை குழம்புச்சா? ஓய் இந்த ஆளு என்னத்தை இல்லாம உளறிக்கிட்டு இருக்காரு. புரியலையா? இல்ல ஏன்? அதான் உன்னைய மக்கு பொண்டாட்டின்னு சொல்லுது. நீங்க அத்தாக போறீங்களாம். எங்க அததான் அவரன் சொன்னாரு, ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்காரு. இன்னுமா புரியல? டியூப்லைட் உங்க பிரியா அம்மா ஆக போறாங்களாம்.
ஹலோ. ஐயே, நிஜமாவா? உங்க பாட்டி மேல சத்தியமா அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காவ. பாட்டிமா பதறாதுங்க. அவ அழும்போது எப்படி பதறாம இருக்க முடியும்? அவ சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவ அம்மா ஆக போறாளாம். நிஜமாவா? ஆமா ஆண்டி. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சஜு, உடனே அப்பாக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. மக்கா உள்ளதா? ஆமா பாட்டிமா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பிரியா, ஐயே, பிரியா, சஞ்சு சொன்னது உண்மையா? ஆமா சாரா, இப்பதான் நானே கன்ஃபார்ம் பண்ணேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஏதோ எனக்கே குழந்தை பிறக்க போற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. என் பேத்தி வாழ்க்கையில இப்பதான் ஒண்ணு நல்லது நடந்துட்டு இருக்கு. ஐயே, இவன் எதுக்கு அழுதுட்டு இருக்கா? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆமா, அவ சந்தோஷப்பட்டாலும் அழுவா, ஆளுகளுக்கு உயிர் எடுக்கணும்னாலும் அழுவா. பிரியா ஏற்கனவே அம்மாதான். ஏன்னா எனக்கு இன்னொரு அம்மா தானே. அடாடே. இப்போ இப்போ மறுபடியும் அம்மா ஆக போறா. இதுல உங்க எல்லாரும் விடையும் நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எதுக்கு அழுதுட்டா இருப்பேன்? பைத்தியம். என்ன என்னைக்காவது வாய் காட்டி பாக்கட்டு. இங்க பாரு பிரியா, உனக்கு குழந்தை பிறந்தாலும் எனக்கு தான் முத உரிமை. அது பிறகு நான் உனக்கு முக்கியம் இல்லாம எல்லாம் ஆயிடக்கூடாது. எப்பா, உங்களுக்கு முத இது தெரியும் தானே? அது எப்படி சாரா 2 செகண்ட்ல கண்ணீர் வத்திட்டு? ஆனா எங்கள்ட்ட எல்லாம் மறைச்சிட்டு தானே இருந்தீங்க. அதான் அவளை பொத்தி பொத்தி பாத்துட்டு இருந்திருக்கீங்க. தெரியும், ஆனா செக் பண்ணலாம். என்னதான் டாக்டரா இருந்தாலும் ஒரு தடவை பிரியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுதான் நல்லது. இன்னைக்கு கூட்டிட்டு போனேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்டி. அதுக்குள்ள பொறுமை இல்லைல அவளுக்கு. எல்லாம் என் பேரனுக்கு பொண்டாட்டியால தான் நடந்திருக்கு. கிழவி உன் பேரனுக்கு பொண்டாட்டி என்ன செஞ்சா? ஆளை பக்கத்துல விட்டுட்டு என்ன பிரியா, கிரெடிட் எல்லாம் உன் புருஷனுக்கு சேர வேண்டியது. கிழவி அழகா தூக்கி புது மருமகளை கொடுக்க பாக்குது பத்தியா? போன சாரா பொற வைக்கத்த. ஏடி, நான் அடிச்சு சொல்ல முடி. என் பேரனுக்கு பொண்டாட்டி வர இருக்க நல்ல நேரத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்குதான் போய் பூ வச்சுட்டு வந்தான் கண்டியா? அதுக்கு முந்தைய என் பியாத்தி நல்ல விஷயம் சொல்லிட்டா. கிழவி உன் புது பேரன் இன்னைக்கு பார்த்த வேலை இல்ல இது. சாரா பேசி பேச்ச பத்தியா? அது வாய் கொஞ்சம் கூடுதலா இருந்தா அப்படிதான். ஏங்க, நான் அத்தை, நீங்க மாமா பாத்தீங்களா? ஆமா, நீங்க அத்தை, நான் மாமா. ஏங்க, குழந்தை பிறந்தது நம்ம வீட்டுக்கு நம்மளே கூட்டு போயிடணும். ஆமாமா, பிறந்த குழந்தைய நீ பாத்துப்ப பத்தியா? ஏன் நிலா நிலான்னு சொல்லி கொடுக்கும்போது குழந்தை அழாம இருக்கும்போது அத்தை அத்தைன்னு சொல்லி கொடுத்தாலும் அழாம இருக்கும் குழந்தை. ஓஹோ, அப்படியா? சஜு, உடனே அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. அந்த சொல்றேம்மா. ஏங்க, நம்மளும் உடனே வீட்டுக்கு போவோம். அத்தை எல்லாம் இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. அது பிறகு சித்தி கூட பிரியாவை நல்லா பிடிக்கும். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்மளும் உடனே போய் சொல்லிட்டு வந்துருவோம். ஆ, இங்க பார்த்தாங்க, இந்த மாடியில இருந்து இப்ப ஓடி வந்தெல்லாம் அப்படியெல்லாம் இனிமே ஓடக்கூடாது. ஆமா மக்கா, பொறுமையா நடந்த போறோம். சஜு, கீழே இருக்க ரூம்ல சில நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பேலாம். ஆமாம்மா. உன் திங்ஸ் எல்லாம் உன் ரூமுக்கு எடுத்துட்டு போயிரு. மேல எல்லாம் பிரியா இனிமே யாரும் இறங்க வேண்டாம். சரிம்மா, நான் இன்னைக்கு மாத்தி கொடுத்துடுறேன். பிரியா அக்கா, நேத்துக்கு தான் உங்க அம்மையை என் கையில வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளால ஒன்னே என் கையில தந்துட்டா. இப்ப உன் பிள்ளையே இந்த கையாலே வாங்க போறேன் பாரு. ஆமா பாட்டிமா. இப்ப என்னாச்சு? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க. அதுக்கு என்ன, நம்ம முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம்ல, போயிடலாம். நிஜமா கூட்டிட்டு போறீங்களா? நீ முதல்ல கேட்டிருந்தெல்லாம் நம்ம அந்த வீட்டுக்கே போலாம். சத்தியமா? சத்தியமா போலாண்டி. ம். அப்பா, இதுல அந்த கொக்கு பாவமா மீன் பாவமா? ஏதோ ஒண்ணு பாவம். நீ தூங்குறியா? அம்மா சொல்லு. பெரிய அக்காமார்களை எல்லாம் கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு நீங்க எல்லாரும் டூர் போறீங்களா? ஆமா போறாங்களா. ஏன்? என் ஃப்ரெண்டும் போறாங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்டும் போறாரா? ஏன் இப்போ? நான் பிறந்ததுல இருந்து இப்ப வர நீங்க என்னைய எங்கேயும் கூட்டு போனது இல்ல. ஏன் எங்கேயும் கூட்டு போகாம வீட்டுக்குள்ள அடைச்சா போட்டிருக்கேன்? இந்த இசை எங்கேயோ பிறக்க வேண்டியவா? என்ன நினைச்ச இப்போ? இந்த இசை எங்கேயோ பிறக்க வேண்டியவன் தானே? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு எங்கேயும் என்ன கூட்டு போனதில்ல. காலையில என் கூட ஸ்கூலுக்கு கூட்டு போறேனா, வரும்போது நான் கூட்டிட்டு வரேன். நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போறேன்ல. இவ்வியல தவிர யார்கிட்ட வேணாலும் நான் நினைச்சதை நடத்தலாம். நான் பேச முன்னமே என்னத்த பேசான்னு இவ கண்டுபிடிச்சிருவாவ. அடிக்கடி மைண்டுக்குள்ளாடி என்னமோ வண்டி ஓட்ட மாதிரி இருக்கு. வண்டியும் ஓட்டல, ஏரோப்ளேனும் ஓட்டல. பெரிய அக்காமாரோல டூர் கூட்டு போகும்போது நீங்க போவீங்களா? யார் சொன்னது? இல்ல, நீங்க போறீங்கன்னா அவங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்தா சின்ன குழந்தையிலையும் கூட்டு போலாமா? நானும் போகல. சின்ன குழந்தையில இருந்தா சின்ன குழந்தையில கூட்டிட்டும் போக முடியாது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் போகுமா? உன் ஃப்ரெண்டும் போக எல்லாம் போக. தூங்கு. டெய்லி நீ கேட்க கேள்வி இருக்கு பத்தியா? எம்மா, இதுலயே எனக்கு மூச்செல்லாம் வாங்குது பாரு. இப்ப நீங்க டூர் போவீங்களா போக மாட்டீங்களா? போகல.
வந்தா போதும். 4 இடத்துக்கு போய் வந்தாதானே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். தமிழ், நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல அறிவியல் கண்காட்சி நடத்த போறாங்களாம். அதான் என்னத்தையாவது செய்யறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாக்கா. சரிங்க அம்மா. பாட்டி, அது என்ன கண்காட்சி? படிக்க பிள்ளைகள் எல்லாம் 4 இடத்துக்கு போய் எடுத்து வந்தாதானே என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு தெரியும். இது காலையில அம்மா என்கிட்ட பேசினது தானே. நான் சுயமா பேச மாட்டேனா? ஆமா, பெரியவங்க எல்லாம் பேசுறத அப்படியே கேட்டுட்டு நில்லு. கேட்டுட்டு அதுல இருந்து நீ பாயிண்ட் எடுத்துக்கா. இப்ப நீங்க டூர் போறீங்களா போக மாட்டீங்களா? இது உலகமே அழிஞ்சாலும் அந்த வேலையை விடுவேனே தவிர நான் டூர் போக மாட்டேன். அது பிறகு இசை எப்படி போவாளாம்? தமிழ் போகாத இடத்துக்கு இசையும் போக மாட்டா. இப்பயே அழைச்சு போட்டு வளைங்க. இசை, வாயை மூடுனா வாய் ஓவரா தான் நீண்டுட்டே போகுது வர வர. நானும் சரி சின்ன பிள்ளை எல்லாம் பாசமா இருப்பான் அப்படின்னு அமைதியே இருக்கேன். வர வர 4 பக்கமும் உனக்கு செல்லம் தந்து நல்லா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க இருக்கும்போது உன்னை தூக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாவ, நான் மட்டும்தான் உனக்கு உண்டு. நான் என்ன சொல்லணும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன். இப்போ உனக்கு செல்லம் தர்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க இல்ல. இனியெல்லாம் இந்த அம்மா உனக்கு தேவைப்படுவானா என்ன? உனக்கு தான் வேற நிறைய பேர் கிடைச்சிட்டாங்க இல்ல, ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு. அதனால எல்லாம் இனிமே உனக்கு நான் தேவையே இல்லை. நான் போக வேண்டாம். ஏன் இப்பதானே போன நொத்த கால நின்ன? அதான் உங்களுக்கு பிடிக்கல எல்லாம். தூங்குறியா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. போய் பேசுறது தப்பு தானே? ஆமா தப்பு தான். அப்போ இசையும் தப்பு தானே? நீ யார்கிட்ட போய் பேசுன? என் ஃப்ரெண்டு கிட்ட. உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன போய் பேசுன? ஏன் நீங்க நான் உங்க குழந்தைன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? என் ஃப்ரெண்டு எனக்காண்டி ஹாப்பி பர்த்டேக்கு என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு உங்க அம்மா இன்னமும் வரலையா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது நான் போய் தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மை சொல்லக்கூடாது? இசை, போய் பேசக்கூடாதுதான், ஆனா ஏதாவது நல்ல விஷயத்துக்காக போய் பேசிக்கலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மை சொல்லாததுனால என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. யாராவது வேற ஒரு தெரியலத குழந்தைக்கு இப்படி எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? இங்க பாரு இசை, அம்மா பெரியவங்க தானே, நான் எது பண்ணாலும் அதுல நல்லது தானே இருக்கும். ஆனா ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா போய் பேசும்போது. நீ மட்டும் அவர்கிட்ட என் குழந்தை தான் நீன்னு சொன்னேன்னு வை, அது பிறகு அவர் இப்படி எல்லாம் பாசமா இருக்க மாதிரி பாசமா இருக்க மாட்டாரு. ஏன்? ஏன்னா உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்னே தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது. நீ ஏன் குழந்தை தான் தெரிஞ்சதுன்னா அது பிறகு உன்கிட்ட பேசவே மாட்டாரு தெரியுமா? ஏன்? நிஜமாலுமே நீ ஏன் குழந்தைன்னு தெரிய வந்ததுன்னா உன்கிட்ட பேச மாட்டாரு. அப்படியா? ஆமா அப்படிதான். நமக்கு அம்மாவை தவிர யாருமே இல்ல. ஃப்ரெண்டும் என் மேல கோபப்பட்டு பேசாம இருந்தா இசை பாவம்லாம். நீ வேற யாருக்காவது பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்ப. எல்லாம் என்னால தான் நீ கஷ்டப்படுற. அந்த ஆளுக்கு நீ ஏன் பொண்ணுன்னு தெரியும் போது கண்டிப்பா மறுபடி வினித்த தான் நினைப்பான். யார் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மையை நம்பிட்டு இருக்கான். தெரிய வரும்போது என் மேல காட்டின அதே வெறுப்பு உன் மேலேயும் காட்டுவாரு. நான் தாங்கிக்கிட்ட மாதிரி நீ தாங்கிக்கிட மாட்ட. அதுக்கு தான் முதல்ல இருந்தே அளவாயிருன்னு சொல்றேன், நீ கேட்கவும் மாட்டேங்க. அந்த ஆளால எல்லாம் நம்மள புரிஞ்சிக்கவே முடியாது. இது மட்டும் ஏன் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது? இந்த சைட்ல வேலை பார்க்க சொல்லியிருந்தானே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். நீ இந்த டூருக்கு வரக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சார். என்ன? இந்தாங்க. ரெசிக்னேஷன் தானே வச்சுட்டு போ. எப்படி தெரியும்? வச்சுட்டு போ, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு நீங்க உங்க கையில வாங்கினானா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன் அதை வாங்கி பூஜை போட்டதுக்கா? இல்ல அது பிறகு தொலைஞ்சு போச்சு, மிஸ் ஆயிட்டுன்னு எதுவும் வரக்கூடாதுல்ல. ரெண்டும் ஒரே மீனிங் தான். சரி இதான் உங்க கையில வாங்கி படிச்சு பார்த்துட்டு மேற்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே பண்ணுங்க. என்ன ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்க, பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வை. அதான் கொண்டு வந்திருக்கேன்ல. எப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பீங்க? எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுங்க, அதோட முடியும்ல. ஆனா உன்னைய மாதிரி ஒருத்தைய நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்ல தமிழ். ரெசிக்னேஷனே கொடுத்து அவாய்ட் பண்றான்னா என்னமோ ஒன்னு இருக்கு. அவ சைட்ல எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா டூர் வர வேண்டியதுதானே. ரெசிக்னேஷன் எதுக்கு கொடுக்கா? இருடி கண்டுபிடிக்கேன். சார் லெட்டரை வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. லெட்டரை வாங்கிட்டு பதில் சொல்லறதுக்கு நீ என்ன லவ் லெட்டரா கொடுக்க? அந்த நினைப்பு இருந்ததுன்னா இப்பயே குழி தோண்டி புதைச்சிருங்க.
இல்ல எனக்கு புரியல. இப்ப எதுக்காக ஜாப் ரிசைன் பண்ற? எனக்காண்டி தானே இந்த டூர் அரேஞ்ச் பண்ணீங்க. உனக்காண்டினா உன்னைய கார்ல தூக்கி போட்டு கூட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆ, நான் வந்தாதானே. அதுக்கு முன்னாடி தான் ஒன்னு சொன்னோம்ல, தூக்கி போட்டு அப்படின்னு. அதுக்கு நீ வரணும்னு தேவையில்லை. தமிழ், இப்ப நீ பேச போறதுல தான் இந்த டூரை உன்னால அவாய்ட் பண்ண முடியும். இசை, நீ இல்லாம ஒரு நாள் கூட இருந்துட மாட்டா பாத்துக்கா. என்ன எனக்கு உங்க பிளான் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டா? அப்பா சந்தோஷம். லெட்டர் வச்சுட்டு இடத்த காலி பண்றியா? அதான் நான் சொல்றேன்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் உடனே ரெடி பண்ண சொல்லுங்க. ஓஹோ, ஏன்னா நீங்க எங்க 6 வருஷமா வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்படியே நீங்க லெட்டரை கொண்டு நீட்டுவீங்க, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும். என்னமோ என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாம் முடிச்சு இன்னைக்கு என்னையும் வீட்டுக்கு விட்டுருங்க. ஏதோ நான் உன்னை இங்க கெட்டி போட்டிருக்க மாதிரி பேச, வாமா மின்னல் உன்னை இழுத்து இங்க கொண்டு வச்சிருக்க மாதிரியும். என்ன டூர் வர வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்காரு. வா, ராஜதந்திரம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, இப்ப எதுக்கு லெட்டர் கொடுக்க? எனக்கு டூர் வரதெல்லாம் பிடிக்கல. நீங்க தான் டூர் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கீங்கல்ல. நான் இங்க வேலை பார்த்தா தானே வர முடியும், வேலை பார்க்கலன்னா வர முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். லெட்டர் வை. கெத்த மட்டும் விட்டுறாத தமிழ். மொபைலா? குட் மார்னிங். கிழிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. ஹலோ, இருடி உன்னை எப்படி தெளிய வைக்கிறேன்னு மட்டும் பாரு. குல்ஃபி. தெளிஞ்சிட்டா? யார கேட்டியா ரெசிக்னேஷன் லெட்டர் கிழிச்சு தூக்கி போட்டீங்க? மெதுவா கத்தாத. உள்ள ஏதோ ரேப் சீன் நடக்குதுன்னு உள்ள எல்லாரும் வந்துட போறாவ. அதான் ரொம்ப ஆசைப்படாதுங்கண்ணா. இதுக்காண்டி தானே கம்பல்சரி டூர் வச்சிருக்கீங்க. எப்படியாவது இவளையும் வர வச்சு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் தானே. அதுக்கு நான் அவ்வளவு எல்லாம் செட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மழை டைம் இருக்கலாம், அப்போ இடி வரோம்ல, அதுலயே நான் நினைச்சதெல்லாம் நடத்தலாம். ஹலோ, என்னம்மா? இப்போ எதுக்காக ரெசிக்னேஷன் லெட்டர் கிழிச்சு போட்டீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். புரியல தமிழ். ரெசிக்னேஷன் லெட்டரா? ஆமா, நான் கொண்டு வந்ததை இப்ப கிழிச்சு தூக்கி எறிஞ்சீங்களா? ஆர் யூ மேட்? நீ ரெசிக்னேஷன் லெட்டர் கொண்டு வந்தியா? ரொம்ப நடிக்காதுங்கண்ணா. ஆனா நான் கொண்டு வந்த லெட்டரை கிழிச்சு தூக்கி போட்டீங்களா? இதுக்கு நான் சும்மா விட போறது கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க? நீ ஒத்தையில தானே வந்த? இல்ல, என் கூட லெட்டர் வந்தது. ஏதாவது லவ் லெட்டர் கொண்டு வந்தியா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. ஓ அப்படியா? அப்ப இடத்த காலி பண்றியா? நான் கஷ்டப்பட்டு ரெசிக்னேஷன் எழுதி உங்க கையில கொண்டு வந்து தந்திருக்கேன். நீங்க அதை கிழிச்சது முத தப்பு, ரெண்டாவது தூக்கி வீசி எரிஞ்சது தப்பு, மூணாவது என்னங்க அம்மனி? என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தர மறுத்தது மூணாவது தப்பு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் உங்க திட்டவட்டம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது கம்பல்சரின்னு சொல்லி கூட்டு போய் ஏதாவது பண்றது தானே. ஆமாமா, என் மடியில இருத்தி தானே உன்னைய கூட்டு போறேன். இப்ப என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தந்து என்னை அனுப்பிவிட போறீங்களா இல்லையா? இல்லாட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணுவேன், கோர்ட் வரைக்கும் போவேன். நான் கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்த பேப்பரை இப்படி கிழிச்சு போட்டத சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? அது பிறகு ஸ்கூல் சைட்ல இருந்து நஷ்டேடு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணம் உங்களுக்கு செலவாகும். அடிங்க. ஏன்? ஓகே, நீ கோர்ட்டுக்கு போகணுமோ போலீஸ் ஸ்டேஷன் போகணுமோ எங்க வேணாலும் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமிர்தாவை ஒரு வாட்டி உள்ள வர சொல்றியா? இல்ல, நானே பெல் அடிச்சு கூப்பிடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். டியூப்லைட் மண்டை டூர் வர வேண்டாம்னு மட்டும் சொல்லலாம்ல. இசை ஏன் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சா கூட ஓரத்தானா நீ நினைப்பேன். உடனே அவனே இவனே யோசிப்பேன். பத்தாததுக்கு இசை மேல வேற உனக்கு ஒரு வெறுப்பு வரும். இவ்வளவு நாள் போய் சொல்லிட்டாவளே அப்படின்னு. எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? நம்மளே எதுக்கு இப்ப கூப்பிட்டாரு? சார் வாங்க மேம். இவங்க ரிசைன் பண்ண போறாங்களாம். இன்னைக்கு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லாம் கொடுக்கணுமா? இதனால் இவங்கள் என்னென்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும்? என்னது, ரிசைன் பண்ண போறாங்களா? மேம் சொல்லுங்க. சார் 1 இயர் அக்ரிமெண்ட் ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்காங்க. நம்ம மட்டும் கோர்ட்டு கேஸ்ன்னு போனோம்னா? இல்ல மேம், போனோம்னா அது பிறகு 10 வருஷத்துக்கு உங்களால எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. மேல சொல்லுங்க மேல. என்ன மேல சொல்லுங்க மேல? அப்புறம் உங்களால என் ஸ்கூலுக்கு நஷ்டம் ஆயிட்டு அப்படின்னு லாக்ஸ் கணக்குல உங்ககிட்ட இருந்து என்னால வாங்க முடியும். ஓ, அப்புறம் பிளாக்மெயில் பண்றீங்களா? அக்ரிமெண்ட் ஃபார்ம் நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க அப்படி படிக்கலைன்னா இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். 1 இயருக்கு நீங்க எங்கேயும் அசைய முடியாது. ஏன்னா நீங்க உங்க சுய நினைவோட தான் அக்ரிமெண்ட் ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்கீங்க. சடனா காலையில ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து ஈவினிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வேணும்னா மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். அதாவது உடல் நலத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல. நம்பர் 2, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா நாங்களே உங்களை அனுப்பி விட்டுருவோம். நம்பர் 3, இமிடியேட்டா ஃபாரின் போனீங்கன்னா இந்த ரூல்ஸை நாங்களே பிரேக் பண்ணிடுவோம். நம்பர் 4, 1 இயர் முடிஞ்சாலும் நீங்க, அதாவது மிஸ்ஸஸ் தமிழ், ஏன் ஸ்கூல்ல விட்டு லீவ் ஆகணும்னா 2 மந்த் முன்னாடியே நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எனக்கு கொடுத்துருக்கணும். நம்பர் 5. சாரி மேம், நான் உங்க பக்கம் தான். நம்பர் 5. போதும், நிறுத்துங்க.
அமிர்தா, சார். யூ மே கோ. இனிமே நான் பாத்துக்கலாம். ஓகே சார். ஐயோ பாவம், டூர்ல இருந்து எஸ்கேப் ஆவதுக்கு எப்படியெல்லாம் மாட்டிருக்காவ. என்ன மேடம், உள்ள போறதுக்கு ரெடியா? ஆனா இந்த திமுறையெல்லாம் குறைங்க என்ன. என்ன ஆனா அவனா? ஆளை பாரு, பேருந்து வேலை பாரு. என்னால டூர் வர முடியாது நான் சொல்லிட்டேன்ல. பரவாயில்லையே, என்ன மூளையம் பொண்டாட்டிக்கு. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஓகே. இதுல மட்டும் தெளிவா இரு. என்னால வர முடியாது நான் சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு கண்டிப்பா வரணும்னா வராத நோயை வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருவேன். என்ன புரிஞ்சா? சரிம்மா, நீ வர வேண்டாம், கிளம்பு. அது என்ன அமிர்தா? சார், டூருக்கு பிள்ளைங்க எல்லாம் நேம் கொடுத்துட்டாங்க. ஸ்டாஃப் கம்பல்சரிங்கிறதுனால எல்லாருமே வராங்க. உங்களையும் சேர்த்து மொத்தம் 110 பேரு. தமிழ் வரலையா? எஸ்கேப்பா? அப்புறம் எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. அவசரமா கொஞ்சம் முன்னாடி தான் மீட்டிங் சொன்னாங்க. தெரியுமே, உங்க ஜோடி வரலைன்னா நீங்களும் வர மாட்டீங்கன்னு. 2 பஸ்ஸுக்கு சொல்லணும்ல சார்? ஆமா, நான் அதை ஈஓ சார் கிட்ட பேசிட்டு உங்கள்ட்ட சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன மேடம், இப்ப ஹாப்பியா? இதுக்கு லெட்டர் எல்லாம் எழுதி அப்பா எவ்வளவு ஆர்ப்பாட்டம்லாம். முதல்லயே நீ வர வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. இங்க பார் தமிழ், எந்த பிரச்சனையும் ஓடி ஒளிகிறதெல்லாம் ஒரு தீர்வே இல்ல. எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட தெரியணும். அதை விட்டுக்கிட்டு ஓடி ஒளிய பாக்குறது உனக்கு ஒண்ணு தேவையா? நீ தான் எதிர்த்து நின்று உனக்கானதை உனக்குன்னு வாங்கணும். ஆமா, முதல்ல நீங்க போறதா இல்ல சொல்லிருந்தீங்க. ஆமா, என் பொண்டாட்டி கூட போலான்னு பார்த்தேன். பேட் லக், அவளுக்கு விருப்பம் இல்ல. இந்த வாயை குறைங்கன்னு. சரிண்ணா. என்ன பட்டு அங்கே நின்னுட்ட, உள்ள வாங்க. இவன் மூஞ்ச இப்படி வச்சுட்டு வரா. நீங்க வேலையா இருக்கீங்களா? இல்லம்மா, நீ எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? சும்மாதான். இவளுக்கு இப்ப என்ன ஆச்சு? யாராவது அடிச்சிட்டாங்களா? அந்த பையன் எதுன்னு அடிச்சானா? அவன்லாம் இப்ப என் பக்கமே வர மாட்டான். எனக்குலாம் அவன் ஃப்ரெண்டே இல்ல. சரி தமிழ், நீ கிளம்பு. ஆமா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சுல. என்னாச்சு, பாத்துட்டே இருக்கா? பாத்து என்னாச்சு? இசை டல்லா இருக்கா? இசை மூட் அவுட்டா இருக்கா. அச்சோ, என்னாச்சு என் பட்டுக்கு? ஏன்? கடுப்பா இருக்கு. பெரியவங்க பேசுறதெல்லாம் நல்ல கவனிப்பதானே. ஃப்ரெண்ட், நீங்கலாம் டூர் போறீங்களா? ஏம்மா? நீங்கலாம் பேசிட்டு இருந்தீங்களா, பெரிய அக்கா மாதிரிலாம் கூட்டிட்டு டூர் போறதா? ஆமா. நீங்கலாம் ஜாலியா இருக்கலாம்ல. ஏன்? ஏன்னா நானும் எங்க அம்மாட்ட கேட்டேன். நைட்டு ஃபுல்லா எப்படி எல்லாமோ அவங்கள பேசி மடக்கலான்னு பார்த்தேன். ஆனா நான்லாம் டூர் வர மாட்டேன். ஏன்? என்னைய உடல்ல எப்படிதான் இனிமே 2 நாள் நீங்க இல்லாம இருக்க போறணும். இப்ப என்ன, என் மியூசிக்கு டூர் போனோம் அவ்வளவுதானே. ஆனா போக முடியாதே. ஏன், நம்ம போலாம். உங்க அம்மாலாம் விட மாட்டாங்க. உங்க அம்மா என்ன அம்மா? நான் உங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்குறேன். நான் உன்னைய கூட்டு போறேன். ஆனா அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க வந்தாலும் அவங்கள கூட்டிட்டு போக மாட்டோம். நான் உன்னைய கூட்டு போறேன், நம்ம போலாம். நிஜமாவா? நிஜமா. விட மாட்டாங்களே. இந்த விக்கி பேசினா யாருனாலும் ஓகே சொல்லிதான் ஆகணும். ஓகே சொல்லுவாங்களா? நம்ம ஜாலியா 2 நாள் இருக்கலாம். அப்படியா? ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்க. நான் பேசுறேன், நான் பேசி உனக்கு பெர்மிஷன் வாங்குறேன். நாம ஒன்னா போலாம். அப்ப ஜாலி. நான் இதுவரைக்கும் டூர்ல போனதே இல்ல தெரியுமா? அத நான் வந்துட்டேன்லாம். இனிமே உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன். அப்ப ஜாலி. அடியே, என் கூட வரணும்னு தானே அவாய்ட் பண்ண. நீ வராட்டா என்ன, நானே என் மியூசிக்கும் போவோம்.